தேர்வில் 0.001% தவறு நடந்திருந்தாலும் மத்திய அரசு அதனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் கருத்து. நீட் முறைகேடு வழக்கில் 2 வாரங்களில் மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிரதமர் மோடி உளமாற வணங்கியதை கிண்டல் செய்வதுதான் திராவிட மாடல் என தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. இந்திய அரசமைப்பு சட்டம் மீது பிரதமர் மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் பேச்சு. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளுக்கு புறம்பாக இயங்கும் ஆம்னி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சோதனையில் ஈடுபடுவார்கள் எனவும் எச்சரிக்கை. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு மாதத்திற்கு சராசரியாக 11 ரயில் விபத்துகள் நடைபெறுவதாக மத்திய அரசை விமர்சித்து ட்விட்டரில் பதிவு செய்த காங்கிரஸ் கட்சி, மோடியின் மோசமான கொள்கையினால் ரயில்வே துறை பேரழிவை சந்திப்பதாகவும் ரயில் விபத்துகளை தடுக்க அரசு என்ன செய்யப் போகிறது எனவும் கேள்வி. ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் விநியோகம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. ஜூன் மாதத்திற்கான துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவை வழங்கப்படாதது கவலை அளிப்பதாகவும் அறிக்கை. கேரள வயநாடு மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி. ரேபரேலி தொகுதியை தக்கவைத்துக் கொள்வதாகவும் வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்வதாகவும் மக்களவை செயலகத்திற்கு ராகுல் காந்தி தரப்பில் கடிதம் சமர்ப்பிப்பு. வயநாடு தொகுதியின் மக்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்வதன் மூலம் வயநாடு தொகுதி மக்களின் நம்பிக்கைக்கு ராகுல் காந்தி துரோகம் விளைவிப்பதாக முன்னாள் பாஜக மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் குற்றச்சாட்டு. இந்திய முஸ்லீம் லீக் காங்கிரஸை ஆதரிப்பதன் மூலம் பிரியங்கா காந்தி வெற்றி பெறுவார் எனவும் அவர் கருத்து. தனது ஜன் சுராஜ் இயக்கத்தை அக்டோபர் 2ஆம் தேதி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்போவதாக பிரசாந்த் கிஷோர் அறிவிப்பு. 2025இல் பீகார் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கப் போவதாகவும் தகவல். விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மகாராஜா திரைப்படம் 3 நாளில் 32 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. இந்த ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படங்களில் முதல் 3 நாட்களில் மகாராஜா திரைப்படமே அதிக வசூலை பெற்றிருப்பதாகவும் தகவல். T20 உலகக்கோப்பை வரலாற்றில் பவர் பிளேயில் அதிக ரன்களை குவித்த அணி என்ற பெருமையை பெற்றது மேற்கிந்திய தீவுகள் அணி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 6 ஓவர்களில் 92 ரன்கள் குவித்து சாதனை. பூந்தமல்லியில் நேற்று இரவு இடிமின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் அரசு பள்ளி வளாகம் முழுவதும் தேங்கி நிற்கும் மழைநீர். குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.